மக்களுக்கு ஒரு சூப்பரான ரொம்பவே மிக முக்கியமான ஒரு தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல இதுவரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இலவச சிகிச்சை கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. இனிமேல் இந்த திட்டத்துல ஒரு குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கிடைக்கும். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இதனால ஏழை எளிய மக்கள் பெரிய பெரிய தனியார் ஆஸ்பத்திரியில் கூட இதய அறுவை சிகிச்சை, கேன்சர் சிகிச்சை மாதிரியான உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு ₹1 கூட செலவில்லாமல் இலவசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் கார்டை எப்படி பெறுவது, என்ன தகுதி, என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, அப்ளை பண்றதுக்கு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் போக வேண்டுமா போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான பதில் இந்த பதிவில். அனைத்து நண்பர்களுக்கும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். இந்த 25 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் சேரணும்னா என்னென்ன தகுதிகள் என்று பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நீங்க தமிழ்நாட்டில் வசிக்கிறவரா இருக்கணும். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 1,20,000க்குள்ளார இருக்கணும். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா உங்க ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினரோட பெயர்கள் கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமான வரம்பே கிடையாதுங்க. சிறப்பு தகுதியில அவங்கள எந்த நிபந்தனையும் இல்லாம இந்த திட்டத்துல சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, குடும்பத்துல இருக்கிற எல்லோருடைய ஆதார் கார்டு, விஏஓ அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வாங்கின வருமான சான்றிதழ், முகவரிக்கான அடையாள சான்று, கூடவே குடும்ப தலைவரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாமா, நேர்ல போகணுமா, அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுற இடத்துக்கு போகணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். காப்பீட்டு திட்டத்திற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. குடும்ப தலைவர் அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் போதும். அங்கே போகிறவங்களுக்கு மட்டும் கைரேகை, புகைப்படம் எல்லாம் எடுத்துக்குவாங்க. மற்றவங்களோட ஆதார் விவரங்கள் இருந்தாலே போதும். அதே மாதிரி இதை முழுமையாக நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் உங்கள் குடும்பம் இதுக்கு தகுதியான்னு அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். நேரடியாக புது கார்டு வாங்கணும்னா உங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற காப்பீட்டு திட்ட மையத்தை அல்லது அரசு அங்கீகரித்த இ சேவை மையத்தை தான் நீங்கள் அணுகணும். அங்கே போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க சரி பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காப்பீட்டு அட்டை ஈஸியாக கிடைச்சிரும். இதை வச்சுக்கிட்டு அரசு அங்கீகரித்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் பணமில்லா சிகிச்சை எடுத்துக்கலாம். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த தகவல் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.